டைம் ஹாப்பியான தருணங்களில் உங்க ஸ்பௌஸ் உங்களை ட்ரீட் பண்ற மாதிரியே கோபத்துல கஷ்ட சூழ்நிலையில இருக்கும் போதும் அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அப்போ ஒரு சங்கடத்துல ஒரு கஷ்ட நேரங்கள்ல ஆபத்து நேரங்களில் உங்களை உங்க ஸ்பௌஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதை வச்சுதான் நீங்க அவங்களோட இன்னொரு சைடு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கணும். அதை விட்டுட்டு நான் எப்போதும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருப்பேன், அதை தாண்டி நடக்கிற எல்லா விஷயமும் அபியூஸ் டாக்ஸிக்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்தையும் எட்டவே முடியாது. சேம் டைம் வீட்ல சின்ன சின்ன விஷயங்களில் தவறு செய்யக்கூடிய உங்க ஸ்பௌஸ் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ரொம்ப மெச்சோர்டா ஹேண்டில் பண்றவங்களாக கூட இருக்கலாம். சோ அன்பு காதல் என்பது ஒருவரை இன்ச்சாக கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. உங்கள் கணவனோ மனைவியோ செய்யும் சிறு சிறு தவறுகளை கூட சுட்டிக்காட்டி அவர்களை பிழை திருத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்க செய்யும் சிறு சிறு தவறுகளையும் உங்கள் ஸ்பௌஸ் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க தகுதியற்றவர்கள்.